காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குவதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகளை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குவதாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பாகிஸ்தான் ராணுவம் வார்த்தை தவறிவிட்டது. அந்த ஒப்பந்தம் விடப்பட்டு இன்னும் முறையாக ஒரு 5 மணி நேரங்கள் கூட நிறைவடையவில்லை. அந்த ஒப்பந்தம் பற்றிய தகவலே இப்பொழுதுதான் நாட்டு மக்களுக்கு 2 தரப்பில் இருந்தும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தாக்குதலை நிறுத்திக் கொள்கின்றோம் என்று இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு சேர முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் வார்த்தை தவறி இது போன்ற தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது பாகிஸ்தான் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. எல்லைக்கு அப்பால் இருந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை பாகிஸ்தான் மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக காஷ்மீரினுடைய உதம்பூர் பகுதியிலே பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றது. இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலை தொடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் இருந்து சிறிய ரக பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகள் மூலமாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வாயிலாக எல்லைக்கு அப்பால் இருந்து தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 2 தரப்பும் ஒப்புக்கொண்டுதான் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டதாக தெரிவித்திருந்தார்கள். தாக்குதலை இனிமேல் மேற்கொள்ள மாட்டோம் என்கின்ற முடிவிற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்திருந்தது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் அதை உறுதி செய்து தங்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்திலே பதிவிட்டிருந்தன. இந்த நிலையில் பாகிஸ்தான் மீண்டும் வார்த்தை தவறி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகளை நோக்கி சுட்டுக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அந்த நாட்டினுடைய அதிபர், ராணுவத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் உத்தரவிட்டிருக்கின்ற பிறகும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கின்றதா அல்லது அவர்களுடைய அனுமதியுடன் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமும் பீரங்கி தாக்குதலும் தொடர ஆரம்பித்திருக்கின்றதா என்ற ஒரு தகவல் எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4-5 பலமான சத்தங்களோடு ஜம்மு காஷ்மீரினுடைய உதம்பூர் பகுதியிலே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மீண்டும் ஸ்ரீநகரிலே மின்சாரம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீநகரை மையப்படுத்திய ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கின்றது. நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய எந்த செயல்பாட்டையும் நம்மால் தடுக்கவும் தேவைப்பட்டால் உள்ளே சென்று ஊடுருவி தாக்குதல் நடத்தவும் முடியும். ஆனால் இந்தியா திடீரென்று பாகிஸ்தானோடு இணைந்து இந்த தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது. அதன் பிறகும் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது ராஜதந்திர ரீதியாக இது ஒரு சில கேள்விகளை எழுப்பி இருக்கின்றன. அதே நேரம் பிஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மீண்டும் முழு அளவிலான தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் கூட தற்போது உறுதி செய்திருக்கின்றார். ஸ்ரீநகரை நோக்கி பாகிஸ்தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. ரஜௌரி, அக்னோர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் மீண்டும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் உறுதி செய்திருக்கின்றார். அதே நேரம் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மீண்டும் தங்களுடைய நிலைகளுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. ஒரு சில காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலே ட்ரோன்களின் நடமாட்டம் இருப்பதாக இதுவரை உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே நேரம் பஞ்சாபினுடைய குர்தாஸ்பூர் பகுதியிலும் ட்ரோன்களின் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. சீஸ்பயர் என்று சொல்லக்கூடிய விதமாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய ஒரு தாக்குதலை தற்போது தொடங்கி இருக்கின்றார்கள். வயலேஷன் என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே அந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பது தெரியவில்லை. கடந்த 4 நாட்களாக இந்தியா தந்திருந்த பதிலடி அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா? ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் நாடு ஒரு பேரழிவை சந்திக்க வேண்டும் என்று அந்த நாட்டு ராணுவத்தினர் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் ஒரு நாடு ராஜதந்திர ரீதியாக ஒரு நடவடிக்கையை எடுத்து எதிர்கால நலன் கருதி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதாக தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள முன்வந்த பிறகு மீண்டும் மீண்டும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுவது என்பது அந்த நாடு இந்தியாவை இவ்வளவு தூரம் தாக்கிய பிறகும் மீண்டும் தாக்குதலுக்கு தூண்டுவது என்பது உண்மையிலேயே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியினை எழுப்புகின்றது. பல இடங்களிலே ட்ரோன்களும் ஊடுருவ தொடங்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த அக்னூர், ராஜௌரி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடங்கி நடைபெற்று வந்திருக்கின்றன. அதே போன்று பிஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த படை வீரர்கள் மீண்டும் தங்களுடைய நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள். ஒரு ஸ்ரீநகர் பகுதியிலே சத்தங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஸ்ரீநகரிலே மீண்டும் மின்சாரம் முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அக்னூர் உள்ளிட்ட இடங்களிலும் அந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ராஜௌரி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம்
ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி நடைபெறுவதாக தெரிய வந்திருக்கின்றது. சற்று நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக அந்த நிலைகளில் இருந்து வெளியேறி வந்திருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இது ஒரு நல்ல முன்னேற்றமாக தெரிந்தது. அணு ஆயுத நாடுகள் இருந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளக்கூடிய விதமாக தாக்குதலை நிறுத்திக் கொள்வது என்பது ஒரு நல்ல விஷயத்திற்கான முகாந்திரமாக தென்பட்டது. ஆனால் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் இந்த தவறை செய்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு மேலும் பாகிஸ்தானினுடைய வார்த்தைகளை இந்தியா நம்ப வேண்டுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. பஞ்சாப் மாநிலத்திலும் ட்ரோன்களின் நடமாட்டத்தை நம்முடைய ராணுவ வீரர்கள் கவனித்திருக்கின்றார்கள். அதே போன்று காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலும் ட்ரோன்களின் நடமாட்டத்தை கவனித்திருக்கின்றார்கள். ரஜௌரி, அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. சிறிய அளவிலான பீரங்கிகளை கொண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீண்டும் தயார் நிலையில் வைப்பதற்கான தேவை எழுந்திருக்கின்றது. இது எதை காட்டுகின்றது என்றால் பாகிஸ்தான் நாடு எந்த விதமான ஒப்பந்தங்களுக்கும் அடிபணியாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ ஆட்சியாளர்கள் பாகிஸ்தான் மக்களே நினைத்தாலும் போரை நிறுத்துவதற்கு உடன்பட மாட்டார்கள் என்பதை தான் காட்டுகின்றது. நம்முடைய வலிமை வாய்ந்த ஏவுகணைகளுக்கு மீண்டும் அவர்கள் வேலை வைக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பியிருக்கின்றது. நாம் கடந்த 4 நாட்களில் தாக்குதல் நடத்திய பொழுதும் மிகப்பெரிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்தவில்லை. முடிந்த அளவு நம்மிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணைகள் மட்டுமே இந்த போருக்கு, இந்த தாக்குதலுக்கு நாம் பயன்படுத்தி இருந்தோம். போராக அது பரிணமித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களையும் நம்மிடம் இருக்கக்கூடிய மூர்க்கத்தனமான பிரம்மோஸ் உள்ளிட்ட ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் சிறிய அளவிலான ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தோம். உதாரணத்திற்கு ஒரு ஏவுகணை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சென்று விழுந்தால் அந்த கட்டடம் மட்டும்தான் இடியும். அந்த அளவிலான ஆயுதங்களையே நாம் பயன்படுத்தி இருந்தோம். நம்முடைய ராணுவ அதிகாரிகளும் அதை உறுதி செய்து செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார்கள். மிக மிக கவனத்தோடு நாங்கள் ஆயுதங்களை தேர்ந்தெடுத்தோம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய பின்புலம் இருந்த அர்த்தம் அதுதான். ஒரு கட்டடத்தை குறிவைத்தால் அந்த கட்டடம் மட்டும் இடியக்கூடிய விதமான ஆயுதங்களை பயன்படுத்தினோம். அப்படியெல்லாம் அறம் தவறாமல் போர் நெறியோடு நடந்து கொண்டதற்கு பலனாகத்தான் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் இப்படியெல்லாம் அத்துமீறி கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ட்ரோன் அட்டாக் என்று சொல்லும் விதமாக பல இடங்களிலும் இந்த ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியை மீண்டும் பாகிஸ்தான் தொடங்கி இருக்கின்றது. நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். அதே போன்று அந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் கடந்த 4 நாட்களாக இருந்த நிலைகளுக்கு மீண்டும் திரும்ப தொடங்கி இருக்கின்றார்கள். பஞ்சாபினுடைய பல இடங்களிலே ட்ரோன்களினுடைய நடமாட்டத்தை கண்டறிய முடிந்திருக்கின்றது. அந்த இடங்களில் இருந்து பல்வேறு ஊடகவியலாளர்கள் இப்பொழுதுதான் வெளியேறி இருந்தார்கள். அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே கடந்த 4 நாட்களாக நின்று கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் அந்த பகுதியில் இருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கி இருந்தார்கள். அங்கிருந்து நமக்கு அவர்கள் தந்திருக்கக்கூடிய தகவல், திடீரென்று கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்த தங்களுடைய சோர்ஸ் உள்ளூர் மக்கள் தங்களுக்கு தொடர்பு கொண்டதாகவும் ஒரு சில தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதை போன்ற அறிகுறிகள் இருப்பதாக தகவல் கிடைத்ததாகவும் சொல்லியிருந்த அவர்கள் உடனடியாக தங்களுடைய ஏற்கனவே இருந்து செய்திகளை சேகரித்த இடத்திற்கு திரும்பி இருப்பதாக சொன்னார்கள். அதன் பிறகு அங்கிருந்து அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய தகவல், கடந்த 3 தினங்களாக எந்த மாதிரியான தாக்குதல்கள் வானத்தில் தென்பட்டதோ அதே தாக்குதல்களை தற்பொழுது மீண்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அக்னூர், ரஜௌரி பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடமிருந்து இந்த தகவல் உறுதி செய்து நாம் இங்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் இருந்து சிறிய ரக பீரங்கிகள் மூலமாக, துப்பாக்கிகள் மூலமாக தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கின்றது. மற்றொரு பக்கம் ட்ரோன்கள் மூலமாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். ஸ்ரீநகரை பொறுத்தவரை மின் விநியோகத்தை மீண்டும் நிறுத்தி இருக்கின்றார்கள். மின் விநியோகத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக எதிரி நாட்டினுடைய போர் விமானங்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய ராணுவம் கருதுகின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராணுவத்தினுடைய நகர்வுகளை நாம் வெளிப்படையாக கூறக்கூடாது. ஏனென்றால் அது தொடர்பாக ராணுவம் பல வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி இருக்கின்றது. எனவே அந்த நெறிகளுக்கு உட்பட்டு நாம் இந்த செய்திகளை வழங்க முற்படுகின்றோம். என்றாலும் கூட இந்த நடவடிக்கை எதற்காக இது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது? பாகிஸ்தான் இது போன்ற செயலில் ஈடுபடும் பொழுது நம்முடைய வலிமையான ராணுவம் இனி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நாட்டு மக்களுடைய ஒன்றுபட்ட குரலை நாம் கண்டிப்பாக மீண்டும் எழுப்புவதற்கான ஒரு தேவை எழுந்திருக்கின்றது. பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் எல்லையிலே இது போன்ற ஒப்பந்தங்களை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சீனா போன்ற நாடுகளே பல தருணங்களில் தாக்குதல்களில் ஈடுபட்ட பொழுது கைகளால் தான் சண்டை நடந்தது. கிட்டத்தட்ட 40 பேர் வரை உயிரிழந்து போயிருந்தார்கள். அதன் பிறகு சீனாவும் நேர்மையாக நடந்து கொண்டது, நம்முடைய ஒப்பந்தங்களை மதித்து நடந்து கொண்டது. ஆனால் எந்த வகையிலும் இந்தியாவிற்கு சமம் இல்லாத, இந்தியாவோடு மோதுவதற்கு எந்த அடிப்படை திறமையும் இல்லாத, நேரடி மோதலுக்கு தயார் இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான்.
அது ஏன் இவ்வாறு தொடர்ந்து தன்னுடைய அந்த நெறிமுறைகளை மீறி அறம் என்பதே சிறிதும் இல்லாமல் நடந்து கொள்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், காஷ்மீரிலே ட்ரோன்கள் நடமாடியது என்று பதிவிட்டிருந்தோம். பஞ்சாபிலே ட்ரோன்கள் நடமாட்டம் மீண்டும் தொடங்கி இருக்கின்றது என்று பதிவிட்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் ராஜஸ்தானிலும் ட்ரோன்களுடைய நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று ஸ்ரீநகரிலே வான் நோக்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. 3 மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு நிலைப்பாட்டை பாகிஸ்தான் மாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதிலிருந்தே அந்த நாட்டினுடைய ராணுவ தலைவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கின்றது. ஒரு நாடு இந்த அளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளுமா என்ற ஒரு கேள்வியினை அது மீண்டும் மீண்டும் எழுப்பியிருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய நிலைகளிலிருந்து கிட்டத்தட்ட 15 நாட்களாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு கொண்டிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இப்பொழுதுதான் கடந்த ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்பாக சற்று ஒரு இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்திருந்தார்கள். ராணுவ வீரர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே தயார் நிலையில் தான் இருப்பார்கள். இரவு நேரத்தை தூக்கத்தில் எழுப்பி இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தங்களுடைய தாக்குதலுக்கு தயாராவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 2 நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி அமெரிக்கா என்கின்ற ஒரு பெரிய நாடு தலையிட்டு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும், தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை புரிதலை உருவாக்கி இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்திய தரப்பிலும் அதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 3 மணி நேரத்திற்குள் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்கின்ற அந்த ஒப்பந்தத்தை மீறி வார்த்தைகளை முறித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் அந்த வேதாளம் முருங்கை மரம் ஏறுவதை போன்று என்று சொல்லக்கூடிய விதமாக தாக்குதலை நடத்துவது என்பது அந்த நாடு எந்த அளவு ஒரு பின்தங்கிய நிலையில் இன்னும் இருக்கின்றது, அவர்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக இருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அந்த ஆசிம் முனீர் என்கின்ற தனிப்பட்ட நபரும் இந்தியாவோடு மோத வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற தகவலை எல்லாம் காலை முதலே பார்த்திருந்தோம். பாகிஸ்தானிய மக்களும் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் பெரும்பாலும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய விதமாக சீஸ்ஃபயரை அந்த அமைதி ஒப்பந்தங்களை மீறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. மீண்டும் தங்களுடைய முழு பலத்தோடு நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஏற்கனவே தாங்கள் நின்று கொண்டிருந்த நிலைகளுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். பஞ்சாபினுடைய குர்தாஸ்பூர் பகுதியிலே மீண்டும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீருக்குள்ளும் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலமாக நடத்தக்கூடிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த சிந்தூர் நடவடிக்கை மூலமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏன் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எல்லாம் திடீரென்று நிறுத்தி வைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. எந்த அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் மீது நம்பிக்கை வைத்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே இந்திய தரப்பில் அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. 4 முதல் 5 பலத்த சத்தங்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே எழுந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது காஷ்மீர் பகுதியிலே ட்ரோன்களும் நடமாட தொடங்கியிருக்கின்றன. அந்த ட்ரோன்களை வழக்கம் போன்று நம்முடைய பாதுகாப்பு வீரர்கள் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் உறுதி செய்திருக்கின்றார், தங்களுடைய மாநில எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே மீண்டும் ஒரு போர் நடவடிக்கையை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கின்றது என்பதை ஜம்முவினுடைய முதலமைச்சரும் உறுதி செய்திருக்கின்றார். எனவே பாகிஸ்தான் ராணுவம் விதிகளை மீறி செயல்படும் பொழுது நாமும் அறத்தை மீறி செயல்பட வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய எதிராளிகள் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் நம்முடைய தாக்குதல் வியூகம் இருக்கும். அதுதான் பாரத தேசத்தினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய தேசம் உறுதியாக நிற்க வேண்டுமா என்பதற்கான ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. மதியம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவில் தான் மாலை நேரத்திலே ஒரு முடிவு எட்டப்பட்டது. அந்த முடிவின் அடிப்படையில் மாலை 3 மணிக்கு பிறகாக எந்த விதமான தாக்குதலும் தரையிலும் கிடையாது, வானிலும் கிடையாது, கடலிலும் கிடையாது என்ற உறுதிமொழியை 2 நாடும் கொடுத்திருந்தது. அப்படி இருந்தும் இந்தியாவிற்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை மீறி பாகிஸ்தான் தற்பொழுது இந்த வகையிலான தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 முதல் 5 பெரிய சத்தங்கள், குண்டு வெடிப்பதை போன்ற ஓசைகள் திடீரென ஸ்ரீநகர் பகுதியிலே கேட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஸ்ரீநகரிலே மின்சாரம் முழுவதுமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஏற்கனவே கடந்த 1 வாரமாக தாங்கள் நின்று கொண்டிருந்த நிலைகளுக்கு மீண்டும் அவசரமாக திரும்பி இருக்கின்றார்கள். முழு பலத்தோடு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாகிஸ்தானை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தங்களுடைய வழக்கமான பணியை செய்ய தொடங்கி இருக்கின்றன. அதன்படி ட்ரோன்கள் பறந்து வரும் பொழுது அந்த ட்ரோன்களை அழிப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் மேற்கொண்டிருக்கின்றன என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. தமிழ் மீடியா புதிய
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.